தொடர்ந்து ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்ததற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத்தாளர்களே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். நன்றி. மாண்புமிகு எனது கூடலூர் எம்எல்ஏ வைத்த கோரிக்கைக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் காட்டமாக பதிலளித்திருந்தார். இருந்தாலும் இவ்வாறான பதில்களை தவிர்ப்பதும் தொடர்ந்து பாசிட்டிவான பதிலை கொடுப்பது சிறந்தது என்று சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கூறிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.